அல்ல. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாக அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பாவத்தின் சின்னம். அதுக்கு பேர் சாபத்தின் சின்னம், அதன் பேர் அக்கிரமத்தின் சின்னம், அதன் பேர் அழிவின் சின்னம், மீறுதலின் சின்னமா, தாழ்த்தப்பட்ட ஒரு சின்னம், எல்லாரும் ஒதுக்கப்பட்டது. அதாவது மரத்தில் தூக்கப்பட்ட இவரும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த சிலுவை என்றைக்கு இயேசு சுமந்தாரோ, என்றைக்கு அவர் அந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ, என்றைக்கு அந்த சிலுவையில் தன்னுடைய ஜீவனை விட்டாரோ, வேதம் சொல்லுகிறது அந்த சின்னம் பரிசுத்த சின்னமாய் மாறினது. அல்லேலூயா. இதை கிறிஸ்தவர்களின் அடையாளம் என்னது? சிலுவை. கிறிஸ்தவத்தின் அடையாளம் என்னது? சிலுவை. நல்ல கவனிங்க. அது நான் ஒரு சில காரியங்களை அப்படியே சொல்லிவிட்டு, அது பரிசுத்தமான சின்னம், அது பாதுகாப்பின் சின்னம், அது ஆசீர்வாதத்தின் சின்னம், அது உயர்வின் சின்னம், அது மன்னிக்கும் சின்னம், அது நம்மளை உயிர்ப்பிக்கும் சின்னம், அது நம்மை மீட்கும் சின்னம், தியாகத்தின் சின்னம், உயர்த்தின் சின்னம், அன்பின் சின்னம், பரிகார சின்னம், நம்மை பரலோகம் சேர்க்கும் சின்னம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய், சிலுவை கெட்டு போறவனுக்குதாம்மா வைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலன் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. சிலுவை கல்லறையில் பதிக்கப்பட வேண்டிய சின்னம் அல்ல, நம் இருதயத்தில் பதிக்கப்பட வேண்டிய சின்னம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய். இதை பாருங்க, கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக கல்லறையின் மேல் சிலுவை பதிக்கப்படும். நான் சொல்லுவேன், அது அங்கே பதிக்கப்பட வேண்டிய சின்னம் அல்ல, நம் இருதயத்திலே. சொல்லுங்க முதல்ல, கலந்து பிடிச்சி. கல்லறையில பதிக்கப்பட வேண்டிய சின்னம் சிலுவை அல்ல, மாறாக இருதயத்தில் பதிக்க வேண்டிய சின்னம் அந்த சிலுவை. அல்லேலூயா.